على نبينا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவின் வழிகாட்டலை ஏற்று ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த ஹுத்பாவை செவிமெடுப்பதற்காக இங்கு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டில் ரமதான் மாதம் வந்தது. இந்த ரமதானுடைய முதல் நாளிலேயே, முதல் இரவிலேயே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அழைப்பாளன் வந்து, யா பாகியல் ஹைர் அக்பில் வயா பாகியஸ் ஷர் அக்ஸிர், நன்மையை நாடக்கூடியவனே முன்னோக்கி வா, இது உனக்குரிய காலமாகும். தீமையை விரும்பக்கூடியவனே பின்னோக்கி செல், இது உனக்குரிய காலமல்ல என்ற அந்த அழைப்பை ஏற்றவர்களாக அல்லாஹு தஆலா என்னென்ன அமல்களை எல்லாம் எமக்கு விதியாக்கி இருக்கின்றானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான அமல்களை எல்லாம் எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களோ, அந்த விடயங்களை எல்லாம், அந்த அமல்களை எல்லாம் எம்மால் முடியுமானவரை நிறைவேற்றியவர்களாக இந்த பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் செய்த தொழுகைகள், நாம் பிடித்த நோன்புகள், நாம் ஓதிய அல் குர்ஆனிய ஓதல்கள், நாம் செய்த தான தர்மங்கள், நம்முடைய திக்ருகள், நம்முடைய பிரார்த்தனைகள், இவை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா எம்மிடமிருந்து கபூல் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அந்த வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமதான் அல்லாஹு தஆலா எமக்கு ஏற்படுத்திய மிகப்பெரியதொரு பாக்கியமாகும். அதாவது எம்முடைய உள்ளங்களிலே காணப்பட்ட ஆன்மீக வறுமையை நீக்கி, எமது உள்ளங்களிலே காணப்பட்ட ஈமானிய பலவீனத்தை போக்கி, ஈமானை புதுப்பித்து நாம் சீரான தக்வா உள்ள நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா எமக்கு அளித்த மிகப்பெரிய சந்தர்ப்பம்தான் இந்த ரமதான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நாம் எம்முடைய சக்திக்குட்பட்ட வகையில் எம்மால் முடியுமானவரை மேக்சிமம் இந்த ரமதானிலே அமல் செய்திருக்கின்றோம். முதலாவது பிறை, ரமதானுடைய முதலாவது பிறை தென்பட்டதிலிருந்து ஷவ்வாலுடைய முதலாவது பிறை தென்படுகின்ற வரைக்கும் நாம் மிக கவனமாக செயற்பட்டோம். அல் குர்ஆனை பல தடவைகள் ஓதி முடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஓதினோம். அல்லாஹ் இந்த ரமதானுடைய பொழுதுகளிலே, இரவு தொழுகைகளே கூடுதல் ஈடுபாடு காட்டினோம். ஐவேளை தொழுகைகளை ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் அதற்காக சிரம் மேற்கொண்டோம். இவ்வாறான இந்த அமல்களை எல்லாம் நாம் இத்துடன் விட்டு விடுவதா, அல்லது இதனை நாம் எமது வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்வதா என்ற ஒரு தீர்க்கமான முடிவினை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கின்றோம். இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை தொழுகின்ற ஒவ்வொருவரும், ரமதானை கழித்து விட்டு இந்த பெருநாளை தொழுகின்ற ஒவ்வொருவரும் இந்த ரமதானிலே செய்த அமல்களை நாம் தொடர்ந்து செய்வதா இல்லையா என்ற கச்சிதமான முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல, அல்லாஹ்விடம் மிகவும் ஏற்றமான விருப்பத்துக்குரிய அமல் என்னவென்று சொன்னால் தொடர்ந்தேர்ச்சியாக செய்யப்படுகின்ற அமலாகும். அது குறைவாக இருந்தாலும் சரியே, சொற்பமான அமலாக இருந்தாலும் அது நாம் தொடர்ந்து ஏற்கையாக செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே வேளை அல்லாஹு தஆலா எமக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற மிகப்பெரியதொரு பாக்கியம்தான், அருள்தான். அவனை ஈமான் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த ரமதானிலே நாம் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருந்தோமோ, எந்த ரப்பிற்காக இந்த ரமதானிலே நாம் வணக்க வழிபாடுகள் செலுத்தினோமோ,
அதே ரப்புதான் ஷவ்வாலிலும் இருக்கின்றான், அதே ரப்புதான் துல்கஅதாவிலும் இருக்கின்றான், அதே ரப்புதான் காலம் முழுக்க இருக்கின்றான். ரமதானிலே ஒரு ரப்பும் ஷவ்வாலிலேயும் ஏனைய நாட்களிலேயும் வேறொரு ரப்பு கிடையாது. நாம் இந்த ரமதானிலே நம்முடைய கண்களை நாம் கவனமாக பாதுகாத்தோம், நம்முடைய காதுகளை நாம் கவனமாக பாதுகாத்தோம், நம்முடைய வாய்களை நாம் பேணிக்கொண்டோம். அவ்வாறு நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் கச்சிதமாக செயற்பட்டன. இவ்வாறான இந்த செயற்பாடு என்னுடைய ஏனைய நாட்களிலும் தொடர வேண்டும். அவ்வாறு தொடர்கின்ற பொழுதுதான் இந்த ரமதான் எதிர்பார்த்த அந்த பயிற்சியை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மோமின்களை பொறுத்தமட்டில் அவர்கள் ஒரு அமல்கள் செய்துவிட்டால் அவர்களுடைய உள்ளம் அச்சப்படும். இதனை அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினீனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, முஃமினுடைய பண்புகளாக குறிப்பிடுகின்ற பொழுது, வல்லதீன யுஅத்தூன மா அத்தவ் வஜ்லா, அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த செல்வங்களில் இருந்து செலவழிக்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளங்களிலே கவலை ஏற்படுகின்றது, அச்சம் ஏற்படுகின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை செவியுற்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கின்றார்கள், அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து அவர்கள் செலவழிக்கின்றார்கள், அப்பொழுது ஏன் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட வேண்டும்? அவர்கள் களவெடுப்பவர்களா? அவர்கள் மதுபானம் அருந்துகிறவர்களா? அவர்கள் ஜினா செய்யக்கூடியவர்களா? இல்லையே, அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து தானே செலவழிக்கின்றார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், லா யா பின்த சித்திக், சித்திக்குடைய மகளே, அவ்வாறு கிடையாது. வஹும் யுஸல்லூன், அவர்கள் தொழக்கூடியவர்கள், வஹும் யஸூமூன், அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், வஹும் யதஸத்தகூன், அவர்கள் சதகாவும் செய்யக்கூடியவர்கள். இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்ட கவலை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் ரிஜெக்ட் பண்ணி விடுவானோ, அவ்வாறே நிராகரித்து விடுவானோ என்ற அந்த அங்கலாய்ப்பு தான் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் நோற்ற நோன்புகள், நாம் இறைவனுக்காக பசித்திருந்த இந்த பகற்காலங்கள், நாம் இந்த இராப்பொழுதுகள், நம்முடைய இன்னொரு எல்லா அமல்களும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த அங்கலாய்ப்பும் அந்த கவலையும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எம்மில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் ரமதானிலே மனிதர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஐவேளை தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றுவார்கள், அவர்களுடைய வாய்களை பேணி பாதுகாத்தார்கள், ரமதானிலே ஹராம் ஹலாலை அவர்கள் மிகவும் கச்சிதமாக பேணினார்கள். ஆனால் எப்பொழுது ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதோ அந்த நிமிடத்திலே இருந்து அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நடவடிக்கை டோட்டலாக மாறிவிடும். இவ்வாறான நிலைமையில் இருந்து அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புடைய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் கஅபத்துல்லாஹை தன்னுடைய மகனுடன் சேர்ந்து கட்டி முடிக்கின்றார்கள். அந்த பணியை செய்துவிட்டு இந்த பணியை மேற்கொண்டது அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம், அவர்களாக நினைத்து மேற்கொள்ளவில்லை, அல்லாஹ் தஆலா ஏவியதன் பிரகாரம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்த பணியை செய்துவிட்டு அவர்கள் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா? இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடம், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா நாம் உனக்காக செய்த இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி அந்த அமலை ஏற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த அங்கலாய்ப்புடனும் அந்த பிரார்த்தனையுடனும் நாம் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும். அதை நாம் எமது ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய உம்மத், இஸ்லாம் முஸ்லிம் நாடுகள் பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எம் மீது ஒரு கடமை இருக்கின்றது, எம் மீது சில பொறுப்புகள் இருக்கின்றது. அதனுடைய சீரான நிலைமைக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமைக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும்.
நாம் எல்லோரும் முஸ்லிம் சமூகத்தின், சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமையை பற்றி பேசுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அதற்கு அடிப்படையான ஒரு விடயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய இன உறவுகள், நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை பேணிக் கொள்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இன உறவுகள் என்கின்ற பொழுது பிளட் ரிலேஷன், அதாவது என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், என்னுடைய தாயுடைய உறவினர்கள், என்னுடைய தந்தையுடைய உறவினர்கள், இந்த உறவு முறையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த உறவை பேணுதல் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய ரிஸ்கினுடைய விஸ்தீரணம், நம்முடைய ஆயுளுடைய நீடிப்புக்கு இந்த இன உறவு காரணமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நன்னாளிலே அது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. நம்முடைய கவலைகளை, நம்முடைய கோபதாபங்களை, நம்முடைய மனக்கசப்புகளை களைந்து இந்த நன்னாளிலே நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்திலே வலியுறுத்திய ஒரு விடயம்தான் சதகா, தான தர்மங்கள் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக பெண்கள் பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, யா மஅஷரன் நிசா, பெண்கள் வர்க்கத்தினரே, பெண்கள் சமூகத்தினரே, உங்களை நான் அதிகமாக நரகத்திலே காண்கின்றேன். நீங்கள் உங்களுடைய கணவன்மாருக்கு கட்டுப்படுங்கள், அவர்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், மாறு செய்யாதீர்கள். நீங்கள் அதிகமாக பழிக்கின்றீர்கள், நீங்கள் சாபமிடுகின்றீர்கள். ஆகவே அதனை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு ஈத்தம்பலத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தியதையும் இந்த திருநாளிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக, நாம் நோற்ற இந்த நோன்புகள், நம்முடைய அமல்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த ரமதான் கழிந்து ஏனைய அடுத்த ரமதான் வருவரைக்குமான இந்த காலப்பகுதியில் நாம் பெற்ற இந்த பயிற்சியை தொடர்ந்து நமது வாழ்க்கையில் செய்வதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.